நல்ல காலையில 8 மணிக்கு நல்ல 14 இட்லி 2 வடை, மதியம் 1 மணிக்கு 2 வகை கூட்டு அப்பளத்தோட ரசம் மோரோட 2 தட்டு சாப்பாடு, சாயந்தரம் 3 மணிக்கு அதே மாதிரி 4 கிளாஸ் காப்பி, ஆமா நைட் 8 மணிக்கு 10-14 சப்பாத்தி. எதை போட்டாலும் அத்து போகுது. ட்ரெயின்ல வரும்போது பார்த்தேன்னா 4 வாழைப்பழம், ஆமா வயல் வாழைப்பழம், ஆமா 6 ரூபா கண்ணும்னா அதான் முடியும். ஆமா ட்ரெயின்ல வரும்போது பார்த்தேன்னா சரி சப்பாத்தி என்ன இட்லி என்ன, அதுக்கப்புறம் என்ன பானிபூரி என்னாச்சு, பானிபூரி என்ன வந்தது பூரா விட கிடையாது, எல்லாத்தையும் வாங்கி போட்டாங்க. சாப்பிடுறாங்களே தவிர மேல வந்து நான் மேல இருந்தேன் என்னத்தையாவது ஒண்ணு திரும்பியா அவரோட துட்ட போட்டு வாங்கிக்கணும். ஆமா நான் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அப்போ ஒரு வயத்தை கொடுத்ததுக்கே நமக்கு இந்த பாடுன்னா உடம்பெல்லாம் ஆண்ட வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடியா? உலகத்துல விளையக்கூடிய பொருள்களுக்கான அதுக்குத்தான் சிவபெருமான் நமக்கு ஒரு சான் வயத்தை மட்டும் கொடுத்து மனிதனுக்கு இதுக்கு மேல உருவமே வேண்டாம், இதோட உருவத்தை முடியும்னு சொல்லித்தான் தலையில முடிய கொடுத்தாராம் கடவுள். பிறவே பின்னாடி முடி இருக்காரு, அவருக்கு முடி இல்ல. மனிதனுக்கு ஒரு சானோட வயிறு, ஆடு மாடுகளுக்கு உடம்பெல்லாம் வயிறு. பிறவே அப்படி இருப்பதனாலே இவ்விதமாகவே ஆண்டவன் நாமலை இந்த உலகத்திலே உண்டு பண்ணி 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணாமனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து 3 ஆசை என்றால் அது என்ன தை? 3 ஆசைனா மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. 3 ஆசை ஒரு மனுஷனுக்கு தேவைதான். பிறவே இந்த 3 ஆசைகளையும் கொடுத்ததோடு மட்டுமல்லாம உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, படைத்த மக்களுக்கு பட்டினி இல்லாமல் வடி இழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி வடி இழந்து வருகின்றார்? நாளை நல்ல தினை எடுத்து
கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தாள். இளைத்து வந்த ஈசனுக்கு இளநீரை கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொண்டாட்டியா? ஏன் உன் வீட்டுக்காரம்மா ஆட்சி பிடிக்கலையா தாத்தா? ஒரு நேரத்துல பிடிச்சது, இப்ப வர வர பிடிக்க மாட்டேன். வயசு 85 வயசு ஆன பிறகு பிடிக்காம பிடிக்காட்டானே ஒரு சாப்பாடு கிடைச்சா போதாதா? அப்படியா? ஆமா, சாப்பாடு தான் ஊரா சாப்பிடுதானே. அவங்க ஊர் வீட்டுக்கு போனா சாப்பாடு ஆள் வேணும்ல. வீட்டுக்கு போக வேணும். இருந்தாலும் ஆமா, நம்மள கண்ட உடனே சீரு சீரு நிக்கா. அப்படி நிக்காளோ? அது சீரு சீருன்னு ஏன் ஆட்சி நிக்கான்னா, நீ நல்லா இருக்கும் போது ஆட்சிக்கு நல்ல வேலை பாப்ப, ரூபாய கொண்டு போய் கொடுப்ப. ஆனா இப்போ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது 2 பாட்டில தண்ணிய போட்டுட்டு வந்து ஆட்சியை இருக்க விடாம சல 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 ஆட்சி சும்மா இருப்பாள. விளக்கு மாத்த கொண்டே அடிப்பா. விளக்கு மாத்த அடிக்கட்டும். நம்ம ஊர்லதான் 12 மணி ஆகணும், அந்த மணி ஆகணும்பாங்க. சரி, ஆனா இங்க அதுக்கு வந்து கவலையே இல்லை. அப்போ இந்த ஆதிபரா சக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி சிவபெருமானுக்கு கலைப்பாரி இளைப்பாரி கையிலே கொலுவிருந்தார்கள். கொலுவிருந்து வருகின்ற போது மறுநாள் பொழுது விடிந்தது. பகவானை அழைத்த பார்வதி, அண்டவா பிரம்பொருளே, நீங்க 7 உலகம் எல்லாமே இறையிழந்து வாரீங்க, படியிழந்து வாரீங்க. உலகம் எல்லாமே நீங்க படியிழந்து வருகின்ற போது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாமே யாரை வணங்கி வருகிறார்கள்? உங்களைத்தானே வணங்குகிறார்கள். பார்வதி, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், 10 பொருளுக்கு அர்த்தமாக இருக்கிறேன். 10 பொருளுக்கு அர்த்தமாக இருக்கக்கூடிய என்னைத்தானே எல்லோரும் வணங்குவார்கள். 10 பொருளுக்கு அர்த்தமாக இருக்கிறீர்களா? அப்படின்னா என்ன ஆண்டவா? பார்வதா தேவி, 10 பொருளுக்கு அர்த்தமையானா ஒன்று ஒன்றாண்டி சிவ உடைய வேணும்
இருளும் நான் தான், ஒளியும் நான் தான், பூமியும் நான் தான், பூகம்பமும் நான் தான் அம்மா. 8 திசையும் 16 கோலங்களும் அடியேன் தான் அம்மா. அப்படி இருக்கும் போது இந்த ஆண்டவன் மேல உனக்கு என்ன சந்தேகம்? இதுவரைக்கும் வராத சந்தேகம் என்ன? ஆண்டவா, இத்தனை பொருளுக்கு அர்த்தமாக இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் எனக்கு தெரியாமல் வேறு 2 பேர்களை வணங்க வேண்டும்? அவங்க 2 பேரும் யாரு? எதற்காக அவர்களை நீங்கள் வணங்கி வருகிறீர்கள்? அம்மா பார்வதி, நான் இத்தனை பொருளுக்கு அர்த்தமாக இருந்து வேறு 2 பேர்களை வணங்கும் காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? இந்த உலகத்தை நான் படைத்து காத்து ரசித்து வந்தாலும் காலையிலையும் மாலையிலையும் ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? ஒருபோதும் ஒளி கிடைக்காது. அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவனார் இடது கண்ணை நான் சந்திரனாகவும் வணங்கி வருகிறேன் பார்வதி. ஆண்டவா, வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரனா? பார்வதி நினைக்கா, அது எப்படி இந்த ஆண்டவன் கண்ணுக்குள்ள 2 பேர் இருக்க முடியும்? அப்ப இவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ப கூடியதா இருக்கா? இந்த ஆண்டவனை நம்ம இப்படியே விடக்கூடாது. இந்த ஆண்டவன் கண்களை மறைத்து சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு இன்னைக்கு பரிசோதனை பண்ணி பாப்போமே. என்ற ஆதிபராசக்தியாகப்பட்டவள் ஆண்டவனுக்கு தெரியாமல் பின்னால் வந்து நின்று அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? அவளும் இருகாரத்தை எடுப்பாள், இருகாரத்தை எடுப்பாள், அந்த ஈசன் கண்ண பொத்துவாள். அவளும் ஈசன் கண்ண பொத்துவாள். அவளும் பகவான் கண்ணை பொத்தும் போது பார் உலகம் இருளாச்சு. ஈசன் கண்ணை பொத்தும் போது உலகம் இருளாச்சு. கடவுள் கண்ண பொத்தும் போது, கடவுள் கண்ண பொத்தும் போது ஐயா காலி உலகம் இருளாச்சு. அப்போ இரேல உலகம் எல்லாம் இருளாக இருக்குதையோ, வாரேல உலகம் எல்லாம் வாளடைந்து இருக்குதையோ. ஆண்டவனார் திருக்கண்களை மறைத்த பொழுது அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமாக இருக்க, உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்ன வேலையா பார்க்க முடியும்? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். என்ன வேலை? நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கலாமா? நல்லா தூங்கணும்னு சொன்னா அதுக்கு கூட காத்தாடி வேணும். ஆமா, ஃபேன் வேணும். ஃபேன் இல்ல, ஃபேன். ஒரு ஃபேன். வரவே ஃபேன் வேணும். காத்தாடி இல்லாம உறக்க வருமா? வராது வராது. இங்கிட்ட ஓடுற ஏசி இல்லாம உறக்க வர மாட்டேங்குது. ஏசி தான் வராதுல உறக்கம். வெக்காமா. வரவே சரி. அப்போ உலகமே இருட்டா இருந்தா எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ஒரு வேலையும் பார்க்க முடியாது. நம்ம வீட்ல சரி, நம்ம காலையில எந்திரிச்சு இந்த பிள்ளைகளுக்காக குழம்பு வச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம் பாருங்க. சரி, தேங்காய் இல்லாத குழம்பு வைக்க முடியாது. ரசத்துக்கு கூட 2 தேங்காய் சில்லு போடுறவங்களும் இருக்காங்க. அதான் தாயி, தேங்காய் வைக்கலாம். சுகர் உள்ளவங்களுக்கு ஆகாது தேங்காய். என்னது சுகர் உள்ளவருக்கா? சுகர். ஓ, சுகர் உள்ள ஆளுக்கு அவங்களுக்கு தேங்காய் வச்சா சுகர் யாருமா? அப்படியா? அதனால இந்த காலையில பிள்ளைகளுக்காக தேங்காய் சில்லு போட்டு இந்த பிள்ளைகளுக்கு குழம்பு வச்சு கொடுக்கணும் பாத்தியா? சரி. அப்ப இந்த அம்மா என்ன செய்வா? அப்ப பூரா சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க. இப்ப பூரா ஒரே தோசை இட்லி டிஃபன். டிஃபன் இருந்தா தான் இப்ப உள்ள போகுது. பிறகு அதுக்காக நம்ம வீடுகள் எல்லாம் இங்க எப்படின்னு தெரியல. அப்ப நம்ம ஊர்லயா இருந்தா மாவு பாக்கெட் வாங்கி நைட்டு நேரமே தாய்மார்கள் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிடுவாங்க. இருக்கோ எங்க ஊர்ல வந்து விடிய காலம் ஒரு டிஃபன் முழுங்குவேன். சரி, விடிய காலம் ஒரு டிஃபன் முழுங்குவேன். சரி, சாயங்காலம் ஒரு டிஃபன் முழுங்குவேன். சாயங்காலம் காலையிலேயே டிஃபன் முழுங்குதியா?
போட்டோ எடுக்கையா இருக்கட்டும். அப்ப டிஃபன் முழுங்கும் போது சரி உங்க ஆச்சி சொல்லுவா ஏன் மனுஷா என்ன நீ இந்த இட்லியை தானே சாப்பிட சொன்னேன் அதான டிஃபனே பண்ணிக்கிட்டே மனுஷன் தாத்தா டிஃபன் அப்படி இல்ல காலையில சாப்பிடக்கூடிய இட்லி தோசைக்கு பேரு டிஃபன். டிஃபன் பாக்ஸ் இல்ல. டிஃபன் பாக்ஸே முழுங்கிருக்கிய இப்படி என்ன செய்ய முழுங்கிருவேன்னு சொன்னா நீ விவரமா சொல்லணும். சரி காலையில ஒரு 5-6 இட்லி இட்லி மத்தியானம் சோறு சோறு சாயங்காலம் ஒரு 5-6 இட்லி இட்லி டிஃபன்னா டிஃபனை தூக்கி தான் முழுங்கணும். அதானே கேட்க சரி சரி சரி. அப்போ இந்த தாய்மார்கள் எல்லாம் சேர்ந்து நைட்டு நேரமே ஃப்ரிட்ஜுக்குள்ள மாவு பாக்கெட் வாங்கி வைக்காங்க. அந்த காலத்துல ஆட்டு உரல் இருந்ததுனால ஆட்டு உரல்ல மாவாட்டி சாப்பிட்டாங்க. இப்போ ஆட்டு உரலும் கிடையாது, மாவாட்டக்கூடிய தாய்மார்களும் கிடையாது. ஏன் இல்ல? அப்போ உள்ளவங்களுக்கு பக்குவம் தெரிஞ்சது. இப்ப யாரையாவது ஆட்டு உரல் பக்கத்துல உட்கார்ந்து மாவு ஆட்ட சொல்லு, கல்ல ஆட்டி தலைகீழ் வெளியே தூக்கி போட்டுருவாங்க. மாவாட்ட தெரியாதுன்னு பார்த்தா வலது கைட்டு குழவையை பிடிக்கணும், நல்லா பிடிக்கணும். பிடிச்சிக்கிட்டு சரி இப்படி ஆட்டணும். இடது கைட்டு மாவை தள்ளணும், வலது கைட்ட கோழியை பிடிச்சி ஆமா இடது கைட்டு மாவை தள்ளணும். இடது கைட்ட ஆட்டினா ரொம்ப மணக்கும்ல. நீ சாப்பிட்டு பாரு. நீ முந்தாள் தானே ஆட்ட வாங்கிட்டு வந்த மாவு. நான் முந்தா நாள் உன் வீட்டுல வாங்கி சாப்பிட்டு தான் 4 நாள் ஆஸ்பத்திரியில இருந்தேன். அப்படியா ஆட்டி தள்ளி அந்த மாதிரிக்கு வலது கைட்டு மாவை தள்ளி தள்ளி அந்த மாதிரி இங்க இருக்க. ஆமா விடிய காண அந்த மாதிரிக்கு இந்த கைட்டே பெரியணும். இந்த கைட்டு பெரியணுமோ யாமனு கேட்கணும். எதுக்கு? எனக்கு இந்த கை தான் விளங்கும். ஓ சரி. எங்க வீட்டுல இந்த கை தான் விளங்கும். அதனால நானே தள்ளுறேன்னு சொல்லி சரி மாவை பிணைஞ்சு இப்படி தள்ளுவேன். ஆமா தள்ளணும். காலையில அவுட் சைடு போயிட்டு வந்து மாவை கரை போயிடா இல்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாவை கரை போயிடா? இந்த கேள்வி எல்லாம் கேட்காரு. எவர்த்த கேட்கணும்ல அதுக்கு இல்ல. இந்த கேள்வி ஆகாது. சரி நீ மாவாட்ட பக்கத்துல காலையில உன் வேலையை முடிச்சிட்டு ஆட்டுவியா, வேலையை முடிக்காம ஆட்டுவியான்னு நீங்க தெரியல. இல்ல மாவாட்டி வச்ச உடனே சரி நீ ஆட்டு நல்லா ஆட்டு. அந்த மாதிரிக்கு ஆட்டிக்கிட்டு இருக்கா இப்படி தள்ளி தள்ளி மாவை தள்ளி அந்த மாதிரிக்கு விடிய காலம் அடியே அப்பா இது போனில அந்த மாவை வச்சு அப்படியே கரைச்சி பிணைவேன். உப்பு போட்டு இந்த கைட்டு தான் பண்ணுவீங்க. அவன் நொட்டா கைட்டு ஞாபகம் கேட்கணும். இந்த கை தான் விளங்கும், அந்த கை தான் விளங்கும், இந்த கை விளங்காது. சரி அந்த மாதிரிக்கு வச்சு ஆமா பிணைஞ்சு அந்த மாதிரி கல்ல காய வச்சு நல்ல கல்ல காய வச்சு நீ தோசை சுடும்போது உன் பேத்தியாலே வயசுக்கு வந்துடும். சாதா தோசையை சுடுவேன். அந்த மாதிரிக்கு ஆமா இருக்க வீட்டுல இருக்க ஊரா அடியப்பா எனக்கு கொண்டா உனக்கு கொண்டா கமகமனு மணக்கும். நீ வீட்டுல மாவாட்டினதை பார்க்க மாட்டேன். ஏமனா அந்த கை பக்குவம் அப்படி கரெக்ட். அதான் இல்ல சரி வியாபாரம் பண்ணுவேன். அப்படியா? வியாபாரம் பண்ணும்போது முத மாவு ஏன் மாவு தான் விற்கும். கரெக்ட். என்ன தாத்தா வீட்டுல கியூல நிப்பாங்க. ஆமா மாவு வாங்குறதுக்கு. ஆமா கியூவில் நின்ன உடனே எந்த கைட்டு சுத்தினா எந்த கைட்டு அரைச்சமும் தெரியாது. அந்த மாதிரி கியூவில் நின்ன உடனே என் மாவு பூரா வித்து போகும். சரி வித்த உடனே இந்த பேத்தியா ஒரு நாள் வந்தா ஆமா மாவுல நீ வீட்டை பார்த்து போட்டுட்டேன். சரிதானே உங்க மாவு இல்லாத போது ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த காலத்துல ஆட்டூரல்ல மாவாட்டினாங்க. அதுக்கு பிறகு இந்த தாய்மார்களுக்காகவே கிரைண்டர் ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. ஆமா அந்த கிரைண்டர்ல கொஞ்ச நாளைக்கு மாவாட்டி பார்த்தாங்க. அதுக்கு பிறகு இந்த கிரைண்டருக்குள்ள குழவி கல்ல தூக்கி கழுவ முடியலையா. அதுக்கு சோம்பரப்பட்டு அந்த கிரைண்டர் தூக்கி தூர போட்டா. பிறகு இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சின்ன கிரைண்டர் ஒண்ணு கொடுத்தாங்க. ஆமா 2 பைதா மாதிரி இருக்கும். அதை தூக்கி உள்ள போட்டு அது கொஞ்ச நேரத்துக்கு மாவு ஆட்டும். அப்புறம் திடீர்னு ரிப்பேரா போயிரும். ஆமா பாதி மாவுல ரிப்பேரா போயிரும். ஆமா அப்புறம் அதுவும் ஆவாதுன்னு அதையும் தூக்கி தூர போட்டா. இப்ப வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் இந்த தாத்தாவை மாதிரி எப்பாடுபட்டாவது மாவை ஆட்டி தோசை மாவை பாக்கெட்ல ஊத்தி தோசை மாவு இப்ப தெருவுல விக்கி அடியப்பா மாவோ மாவுன்னு விக்கி நம்மளும் அதை வாங்கி சாப்பிடுதோம். 20 பேர் மாவு அரைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா ஏன் மாவு வந்து சீக்கிரம் வித்துரும். அவன் மணக்கும் அப்படி நல்லா. நம்ம கோயில்ல காலையில இட்லி வச்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு காலையில அது இட்லியே கிடையாது, அது மல்லிகைப்பூ. காலையில 2 வச்சுக்க வேண்டியது. இப்படி இட்லி கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா நான் என் பொண்டாட்டி கூட்டு வந்துருப்பேன். பழுமாறவா இட்லி நம்ம விரும்பி சாப்பிடுவோம். 1500 ரூபாய் பஸ் சார்ஜ் ஆகுது டிக்கெட்டு.
சரி அங்க வச்சு வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா ஆமா மொத்தத்திலே ஒரு 10 ரூபா 50 ரூபா இருக்கும் இருக்கும். இன்னைக்கு 1500 ரூபா செலவழிச்சு வீட்டுக்காரி கூட்டு வரணும். 1000 தான் இருந்தாலும் இங்க வந்து சாப்பிடுற மாதிரி இருக்குமா? அப்படியா? ஆமா சரி. நீ கூட்டு வந்து சாப்பிடுறாளா? அப்படி இருப்பதனால சரி தாய்மார்கள் எல்லாம் காலையிலே இந்த தோசைக்கு சட்னி வைக்கணும்னு சொல்லி தேங்காவை சில்லு போட்டு மிக்ஸி சாறுல அள்ளி போட்டு அந்த அம்மா மிக்ஸில வச்சு சுவிட்ச போடணும். அப்பந்தான் கரண்ட்ல கொண்டு கைய வைப்பா. என்ன ஆகும்? அவ கைய வைக்கும் போது படக்குனே கரண்ட் போயிடும். ஐயோ அப்ப அந்த அம்மாவுக்கு வரும் பாரு கோவம். பேதியில போவான் கரண்ட். இப்ப பாக்க லைனை உருவிட்டானே கொல்லையில போவான் அப்படின்னு ஏசுவாங்க பேசுவாங்க நம்ம ஊர்ல. அப்ப அந்த ஒயர்மேன் அவர் எங்க இருந்து தொங்கிக்கிட்டு இருக்காரு நமக்கு தெரியுமா? தெரியாது. அது தெரியாம நம்ம ஏசுவோம் பேசுவோம். ஆனா அங்கயாவது கரண்ட் பக்கு பக்குன்னு போகும். அப்ப கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமலே இந்த உலகத்துல இருக்க முடியாத. சரி நம்ம வீட்ல எந்த வேலையும் ஓடாத. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எதுவும் செய்ய முடியுமா ஐயா? செய்ய முடியாது. அதனாலதான் சிவபெருமான் பார்த்தார். என்ன செய்கிறார்? இந்த உலக மக்கள் எல்லாம் இப்படி துக்குமுகம் தெரியாமலே திகைத்து வாடுகிறார்கள். ஆமா பார்வதி இந்த விவரம் இல்லாம நம்ம 2 கண்ணையும் இவ மறைத்து விட்டார். நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும்தானே இவளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேணும் என்று ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா அரணாடுக்கு முன்னாலே 2 கண்களை மறைத்து விட்டு ஈஸ்வரியா நிற்கும் போது ஆண்டவன் பகவான் உச்சி கண்ண திறப்பா உச்சி கண்ண அவர் உலகில் ஒளி கொடுப்பார். அப்பா உச்சி கண்ண திறப்பா உலகில் ஒளி கொடுப்பார். நெற்றி கண்ண திறப்பார் நீண்ட ஒளி கொடுப்பார். உச்சி கண்ண திறந்த போது உலகம் எல்லாம் ஒளியாச்சு. நெற்றி கண்ண திறந்த போது நீண்ட ஒளியாகுதை. ஆண்டவன் அங்காரம் கொண்டு தன்னுடைய உச்சி கண்ணை திறந்த மகிமையினாலே உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்த ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆடாளி போட வேண்டாம். உச்சி கண்ணி பிறந்ததா உச்சி கண்ணி பிறந்ததா தாய உச்சி நீ வாகாளி அம்மா தாய உச்சி நீ வாகாளி அம்மா தாய உச்சி கண்ணி பிறந்ததா உச்சி நீ மகாளியம் பெயர்நாமம் தான் கொடுத்து அம்மா காளியரே உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாக பிறந்ததனால இன்றைய நாள் முதலாக உலக சக்தி உச்சினி மாகாளி உன் பெயர். உலக சக்தி உச்சினி மாகாளி உன் பெயர் 2 பேர் கொடுத்து வரம் கொடுத்து அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அப்ப அமர வைத்த உடனே ஆண்டவனுக்கு அந்த உச்சி கண்ணிலிருந்து அக்கினி பொறி பிறந்தது பாருங்க. அந்த அக்கினியின் வெக்கையை தாங்க முடியாம சிவனுக்கு அங்கமெல்லாம் வியர்த்து ஆவி தனலாகி கடவுளுடைய வியர்வை காட்டாற்று வெள்ளமாகவே கரை புரண்டு வருகின்றது. அப்ப காட்டாற்று வெள்ளமா கரை புரண்டு வந்த உடனே இந்த வெள்ளமாகப்பட்டது உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும். அப்படி என்று அன்றைக்கு நாமலையெல்லாம் காப்பாற்ற வேணும் என்று 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி சிவபெருமான் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க 10 சொட்டு வேர்வையும் ஆண்டவன் 10 கடலாக படைக்க வேண்டும் என்று சிவபெருமானுடைய திருச்சடையவே ஒரு கடல் கரையாக்கினார். சிவபெருமானுடைய திருச்சடையை கடல் கரையாக்கி பகவானுடைய வேர்வையை 10 கடலாக மாற்றினார். உங்க சின்னியா பேரு கடற்கரையா? உங்க சின்னியா தான் உன் குடியை கெடுத்துட்டாரு.
கடற்கரைன்னு சொன்னா ஆமா முருகனுடைய அவதாரம். முருகன் அவதாரம். முருகனுடைய பேரை வந்து ஆமா பண்டாரம்னு சொல்லலாம். சொல்லலாம். முருகம்னு சொல்லலாம். ஆண்டின்னு சொல்லலாம். ஆண்டின்னு சொல்லலாம். ஆமா வேலாயுதம்னு சொல்லலாம். சொல்லலாம். முருகனுக்கு 1000 பேர் இருக்கியா? ஏப்ப லட்சக்கணக்கில் இருக்கு. பிறவே அந்த மாதிரி ஆமா எங்க சின்னியா பேரு கடற்கரை. உங்க சின்னியா பேர் கடற்கரை. அந்த சின்னியா இல்ல, அவர் உங்க அப்பாவுக்கு அது என்னதுயா? அந்த இது கூட பிறந்தவன். ஆமா அப்பாவுக்கு தம்பி. அப்பாவுக்கு தம்பி தான். சாராயத்தை வாங்கி கொடுத்து அந்த காலத்துல சாராயத்தை வாங்கி கொடுத்து இடத்த பூரா எழுதி வாங்கிட்டாரு போதையில. அவன் இவருக்கு ஒண்ணுமில்லாம போச்சு. பிறகு இப்ப சும்மா தாத்தா தெருவுல நிக்காரு. இருந்தாலும் சொக்காரங்கட்டு தானே இடம் இருக்கு. அந்த கடற்கரையில தாத்தா எந்த கடற்கரை? சிவபெருமான் 10 கடலையும் படைத்து சரி அதற்கு பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார். எப்படி அவங்க சம்பாடி வைக்கப்பா நீ வைக்கப்பா உங்க சமாதி வைக்கப்பா நீ வைக்கப்பா ஒன்றாம் கடல் ஒரு கடலா கங்கைய தந்தி வைக்கப்பா கருப்பு கடல் இரண்டாம் கடல் மூணாம் கடல் மோர் கடலா நாலாம் கடல் நல்ல தண்ணீர் ஆதா இந்தாங்கடல் அலைகடலா
பெரிய படர்ந்த ஆலமரம். ஆலமரத்தின் அடியிலே காச்சடித்து மணல் குமித்து கரையான் முத்து வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே ஆணாகும் பெண்ணாகும் சென்னாகும் கருணாகும் எல்லா நாகத்திற்கும் ராஜா ராணியாக இருந்து கொண்டு நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார் அல்லவா? வீணையும் நாதம் போல நாகமும் சதையும் போல ஒருவர் சொன்னா ஒருவர் கேட்பார். புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேப்பா. நாகராஜன் சொன்னா நாகக்கண்ணி கேப்பா. நாகக்கண்ணி சொன்னா நாகராஜன் கேட்பார். அப்ப ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு இப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஆனா நம்ம நினைக்கும் ஒரு கணவன் மனைவின்னு சொன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? கணவன் கிழக்க பார்த்திருந்தா மனைவி தெக்க பார்த்திருக்கணும். அப்பதானே வீடு விளங்கும். கணவன் மனைவி எப்படி இருக்கணுங்க? வடக்க பார்த்து வீட்டுக்கா இருக்கணுமா? கிழக்க பார்த்து இந்த அம்மா இருக்கணுமா? சண்டை வந்துரும். அதனால மாறி மாறி இருந்தோம்னா நல்லா சொல்லுத பாரு நீ. பிரச்சனை இல்லாம இருக்கும். அதாவது ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். ஆணை மதிக்கணும். ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுவே அகில உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அகில உலக சக்தி இல்லாமல் சிவன் உண்டாயா? கிடையாது. சிவன் இல்லாமல் சக்தி உண்டா? இல்ல. உடல் இல்லாமல் உயிர் இல்லை, உயிர் இல்லாமலே உடல் இல்லை. உடம்புல ஜீவன் இல்லன்னா சக்தி இருந்தா தான் ஜீவன் உடம்புல நிக்கும். பிறவே ஜீவன் இருந்தா தான் சக்தி இருக்கும். ரெண்டுமே இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் சரி ஒரு பொண்ணா பிறந்தவன் நினைக்க கூடாது. எப்படி? ஆம்பளை இந்த குடிகார மட்டும் பேச கேட்கவா, நம்ம கேட்கவா, இவன் விடிஞ்சா ஒண்ணு பேசுவான், விடியாக்கால ஒண்ணு பேசுவான் அப்படின்னு பொம்பளை நினைக்க கூடாது. அப்படி கூடாது. அவர் குடிகார மட்டையா இருந்தாலும் இந்த தாத்தா மாதிரி 5க்கு 2 அவர் சொல்ல கேட்கணும். அத மாதிரி ஆம்பளை நினைக்க கூடாது. பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா, சொல்ல கேட்டணும் நீ உருப்படிக்கு வந்துருவ. நல்லா உருப்படலாம். ஆனா சொல்ல கேட்கணும் தாத்தா சொல்ல கேட்கணும் அவெல்லாம் பாத்துக்கோ. என்ன ஆகும் உருப்படிக்கு வராது. அதானே உம்மா சொல்லி நீ என்ன சொல்ல போற சொல்லுமா, அந்த கேட்டு பாப்போம். ஒண்ணுமே சொல்ல மாட்டோம்ல. அப்ப சும்மா இரு நீ. சரி அதனால ஒரு ஆண் நினைக்க கூடாது, பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவான்னு நினைக்க கூடாது. நம்ம மனைவி நம்ம நல்லதுக்கு 4 வார்த்தை சொல்லுவா அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். அதனால பெண்ணா பிறந்தவர்களை மதிக்க தெரியணும். இப்போ கடைசி வாரத்துல கடைசி நாள் என்னாச்சு? என்னங்க இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு சம்பள நாள். சம்பளம் நீங்க கரெக்டா 6 நாள் வேலை பார்த்திருக்கீங்க. மொத்த சம்பளத்தையும் வாங்கிட்டு நல்ல 200 ரூபாய்க்கு நல்ல வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்னது பிடிக்கும் சாப்பிட்டு மிச்ச ரூபாய் வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு அந்த கட்டிய மனைவி சொல்லி அனுப்புவா. நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்யணும்? அவன் சொன்ன மாதிரி நல்லா சாப்பிடணும். அழகா சாப்பிடணும். பிள்ளைகளுக்கு பண்டம் பலகாரம் வாங்கிட்டு வரணும். வீட்டுக்கு வேற எதுவும் தேவையான சரக்கு இருக்கு அதை வாங்கிட்டு வரணும். ரூபாய் மிச்ச ரூபாயை கொண்டு வந்து பொண்டாட்டி கையில கொடுக்கணும். பொண்டாட்டி கையில கொடுக்கணும். வாங்கிட்டு போவேன். மொத்தமா சரக்கு வாங்கிட்டு போவேன். நீ உன் சரக்கு வாங்கிட்டு போவ. உங்க சரக்குலாம் அது. எங்க சரக்கு இந்த நாளைக்கு சாப்பாட்டுக்கு விடிய காலம் என்ன பண்ணலாம், பிள்ளைகளுக்கு என்ன சமைக்கலாங்கிறது எங்க சரக்கு. எங்களுக்கு விடிய காலம் இருந்துச்சு. உங்க சரக்கை வச்சு எந்த பிரயோசனமும் கிடையாது. விடிய காலம் தலைக்கிழமா இருக்கும். கொஞ்சம் என்னத்தையா சரக்கு அடிச்சா தான் சரியா வரும். அதனால சரக்கு முன்கூட்டியே வாங்கிட்டு வந்து. சரிதான். அப்போ சொன்னா மனைவி கேட்கணும், மனைவி சொன்னா கணவன் கேட்கணும். ஏன் பொண்டாட்டி ஏன் சொல்ல கேட்கவே மாட்டுக்க கேட்க மாட்டோம்க்கா. என் தம்பி சொன்னா சரிங்க. அவர் சொன்னா கேட்காரு. அவர் என்னோட கொஞ்சம் அடிக்கடி வளர்த்தியா இருப்பாரு. சரி என் தம்பி. அதனால அவன் சொல்ல கேட்க. எந்த கெட்ட பழமும் கிடையாது. ஆமா நல்ல வேலைக்கு போவாரு, நல்லா படிப்பாரு, நல்ல நாட்டு நடப்பு தெரியும். பிள்ளைகளை மனைவியை எப்படி பார்க்கணும், எவ்வளவு பாசமா வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு நடப்பாரு. நீ அப்படியா? சிவபெருமான் 2 பேரை படைத்தாரா? யாரெல்லாம்? 2 ஆண்களை படைத்தார். படைத்த உடனே சரி உலகத்துல உனக்கு என்னென்ன உண்டோ அத்தனையுமே சரி நீ ஆண்டு அனுபவிச்சு வரணும்னு சொன்னாரு. அப்படின்னார். அதுல ஒருவன் வந்து என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன செஞ்சான்? உலகத்துல என்னென்ன அனுபவிக்கணுமோ அத்தனையும் அனுபவிச்சு போனான். சாப்பிட்டான் போனான். சரி அந்த உடனே பகவான் வந்து உனக்கு முத்தி மோச்சம் கிடைச்சதுப்பா உனக்கு அப்படின்னு சொன்னான். சரி. ரெண்டாவது இன்னொருத்தன் சொன்னா
ஐயா என்ன கடவுளே ஆமா என்கிட்ட எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது கிடையாது எதையுமே அனுபவிக்கல ஆமா அப்படின்னு சொல்லி சரி பாவாங்கட்ட போய் கீழே விழுந்தாரு கீழே விழுந்த உடனே இடது கால எத்தினாரா ஏன் அப்படி நல்ல மனுஷனை போய் எத்தினாரு ஏன் எத்தினாருனா எதுக்கு எடா உன்னை எதுக்கு படைச்ச இந்த உலகத்துல எதுக்கு படைச்சேன் உலகத்துல என்னென்ன உண்டோ அத்தனையும் அணிவிக்க வேண்டும்ல உன்னை அணிவிச்சேன் உன்னை படைச்சேன் நீ வந்து ஒண்ணுமே அணிவிக்காம வந்திய கூறுகட்ட பேர போ ஆமா போய் இன்னும் பூலோகத்துல போய் ஆமா அத்தனையும் அணிவிச்சிட்டு வரணும் ஆமா அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த கதை போல அதுதானே என்ன நடக்கு அதனால இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் நாகலோக வட்டணத்திலே நாகராஜனையும் நாகக்கண்ணையும் படைத்து ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். அவங்க வாழ்ந்து வரக்கூடிய இரு பேர்களுக்கும் இன்னும் எப்பேற்பட்ட செல்வாக்கு கொண்டிருக்கிறார்கள். நாகலோக வட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணை அவர்கள் இரு பேர்களுக்கு மண்ணிருக்கு மனையிரு மண்ணால குறைவுமே பொன்னிருக்கு பொருளிரு பொன்னால குறைவுமே ஆடிருக்கு மாடிருக்கு அங்கே அடுக்கு மத்த வீடு இருக்கு அங்கே ஏழரையாம் கோபுரமா எதிரே ஒரு மண்டபமா சூழரையா அங்கனமா சுத்தி கட்டும் மாளிகையா ஆணை கட்டும் காவடியா அங்கே அசைந்திருக்க மண்டபமா அங்கே குதிரை கட்டும் தாழ்வடமா கொட்டாரல் சாவடியா பத்தடுக்கும் மாளிகையா பந்தடிக்கும் மேடைகள் ஏழரை கோபுரங்கள் எதிரே ஒரு மண்டபங்கள் சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை பத்தடுக்கும் மாளிகையும் அவருக்கு பந்தடி மேடைகளும் ஆணை கட்டும் ஜாவடியா சென்றிருக்க மண்டபங்களும் இப்பேற்பட்ட செல்வாக்கோடு இரு பேர்களுமே இருந்து வரும்போது பால் பவுசு பாக்கியங்கள் சொத்து பத்து எல்லாமே நிறைந்திருக்கு. ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அத்தனையும் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தானை தன்னம் தனனை தன்னோம் தனனை
அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அதாவது நம்ம பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடும் ஐயா. கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் வாங்கி அணிந்திருக்கிறோம். அந்த தங்க ஆபரணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒருபோதும் கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நம்ம நிலம் வாங்கி போட்டிருக்கோம். அந்த நிலம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒருபோதும் கூப்பிடாது. வாய் திறந்து நாமளை அன்போடு ஆசை பாசத்தோடு அம்மா அப்பா வந்து அழைக்கலுமையான அது பிள்ளை செல்வம் இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி அவள் என்ன சொல்லுகிறாள்? சாமி எங்கன வராதே மன்னா, எங்கன வராதே மன்னா, எனக்கு வந்த பிரானே நானா, நான் உங்க தேவி நாகே கண்ணி, முற்பது வயதுமா ஓர் முடிதடிக்க பிள்ளை இல்லை, அண்ணா 40 வயதுமா
வாங்க மாட்டானா. வாங்க மாட்டான். பிள்ளை இல்லாத வீட்டுல பிச்சை வாங்கி சாப்பிட்டா அவனுக்கு அன்னதோஷம் பிடிக்குமா அப்படின்னு நாகக்கண்ணி நாகராஜன் இடத்திலே கண்ணீரை வடிக்கா. அப்ப நாகராஜன் சொன்னார், அடியே நாகக்கண்ணி, ஆண்டவனுடைய அருள் இருந்தா நமக்கு 60 வயதுக்கு அப்பாலும் அழகான பிள்ளை இருக்கும் அம்மா. ஈசனுடைய அருள் இருந்தா நமக்கு 70க்கு அப்பாலும் ஏந்தும் பிள்ளை இருக்கும். சீனாவில 95 வயசு கிழவிக்கு ரெட்ட குழந்தை. எப்ப 95 வயசு கிழவிக்கா? ஆமா, ரெட்ட பிள்ளை, ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு. பேப்பர்ல போட்டுருந்தாங்க. அந்த பிள்ளைய பெத்து வளர்த்து என்னைக்கு ஆளாக்கி ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்க? அதானே கிடையாது. அவ பாட்டி கட்டில இருப்பா, பிள்ளை தொட்டில இருக்கும். இருக்கும்னு சொன்னா அந்த காலத்துல சரி 40 வயசு 30 வயசுல திருமணம் செய்வாங்க அந்த காலத்துல. ஆமா, சரி. இப்போ வந்து 13 17 நடுப்புறாயம். நடுப்புறாயம். ஆமா, சரி. 17 ஆமா 20 22 23க்குள்ள ஆமா 2-3 குழந்தையை பெற்று எடுப்பாங்க. 30ல முடி நரைக்கும். 40ல நடுக்கமாகும். 50ல அடங்கிக் கொள்வார்கள். 50 வயசுக்கு மேல பிற ஒண்ணும் இல்ல. ஆமா, அதனால சரி அங்க உள்ளவங்க பூரா 140 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. ஆமா, அதனால 95 வயசுல குழந்தை பெற்று எடுத்திருக்காங்க. ஆமாய்யா. அப்ப இந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் சரி 12 வருடமாகவே பிள்ளை ஒன்று இல்லாமல் என்னையா அவர் மனதிலே பெருங்கவலை கொண்டு நாகராஜனிடத்திலே நாகக்கண்ணி கவலையை சொன்னார். அப்ப நாகராஜன் மன்னன், அம்மா நாகக்கண்ணி, பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாதடி, சிவன் நாமளுக்கு எப்போது கொடுக்க வேணும் என்று இருக்கிறாரோ அப்போது நம்மளுக்கு கொடுப்பார், அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு ஆச்சி தேர்ச்சி தன் மனைவிக்கு ஆறுதலை சொல்ல, நாகக்கண்ணியானவள் மனக்கவலை தாங்காமல் இன்னும் என்ன வார்த்தை சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படி ஐயா? எங்கனே வா ராஜமன்னா, ராஜமன்னா, எங்கனே வா ராஜமன்னா, எனக்கு வாய்த்த பிராணநாதா, நான் உங்கள் தேவி நாகக்கண்ணி, எனக்கு என் மன்னா பிள்ளை இல்லை, என்ன பாவம் நாமல் செய்தோம், இதுவரைக்கும் குழந்தை இல்லை, மன்னாவை அடித்தேனா, அறக்கொடுமை செய்திட்டேனா, நான் வைத்தாரோட அடைக்கலத்தை வயிறெறிய செய்திட்டேனா, இல்ல ஓட்ட நாளை மறக்க கொண்டு ஓட்டளந்த தோசை உண்டா, பட்டை அறை நெல்லதிலே பாவி பதரை நான் கலந்தேனா, பிச்சைக்கு நான் வந்த வேரை மன்னா வந்த வேரை பின்னே வர சொல்லிட்டேனா, மன்னா பின்னே வர சொல்லிட்டேனா, மன்னா நான் அண்ணவென்று வந்த வேரை அடுத்து வர சொல்லிட்டேன், ஒரு தாயில்லா பிள்ளைக மன்னன் தலையிலட்டி அடித்தேன், மாதாயில்லா பிள்ளைக நான் மண்டையிலே கொட்டிட்டேன், நான் ஒரு பாவம் செய்யலையே, நான் ஒரு பாவம் செய்யலையே, மன்னவா ஒரு குழந்தை நமக்கு இல்லை, ஆவை அடித்தேனா, அறக்கொடுமை செய்தேனா, மன்னவா வைத்தாருடைய அடைக்கலத்தை நான் வயிறறிய செய்தேனா, ஓட்ட நாளி மரக்கால் கொண்டு நான் போட்டளந்த தோஷம் உண்டா, வட்டிக்கு வட்டி வாங்கி நான் வாங்கி உண்ட தோஷம் இருக்கா மன்னவா, ஓட்ட நாளி மரக்கால் கொண்டு நான் போட்டளந்த நான் சொன்னா அந்த
காலத்துல காடுகரைக்கு வேலைக்கு போவாங்க. அப்போ விவசாயம் பார்க்க காடுகரைக்கு வேலைக்கு போனாங்கன்னு சொன்னா இப்ப குடுக்கற மாதிரி சம்பளம் வந்து அப்ப கிடையாது. ஓசியில வேலை வைப்பாங்களா? நீ முதல்ல போவியா தாத்தா? நீ போக மாட்ட. 1 ரூபா குறைஞ்சாலே பேத்தின்னு இழுப்ப. பிறகு நீ ஓசியில போறாங்களா? ஆமா, எல்லாரும் உன்னை கேட்க சொல்லி பாப்பா. அப்போ அதானே, அப்போ காடுகரைக்கு வேலைக்கு போனாங்கன்னா இப்ப இருக்க துட்டு கூலி அப்போ கிடையாது. அப்ப வேலைக்கு போறவங்களுக்கு கூலி என்ன தெரியுமா கொடுப்பாங்க? அந்த வயக்காட்டுல என்ன பயிர் நம்ம அறுவடை பண்ணுகிறோமோ, நெல் கதிரா இருந்தா நெல் கதிர், கம்பம் இருந்தா கம்பு, கேழ்வரகுனா கேழ்வரகு, கேப்பனா கேப்ப, சோளம்னா சோளம். என்னத்த கேப்ப? கேப்ப கூலியா? கேப்ப கதிர். அப்போ என்ன பயிர் அறுவடை பண்ணுறாங்களோ அதைத்தான் கூலியா கொடுப்பாங்க. அப்ப உளுந்தெடுத்தாங்கன்னா உளுந்து கொடுப்பாங்க. அப்போ காட்டுல என்ன பயிர் அறுவடை பண்ணாலும் காலையில வேலைக்கு கூப்பிடுவாங்கன்னு வைகி. ஏ மூக்கம்மா, நாளைக்கு என் பேரு சுப்பம்மா இல்லையா? அதானே. ஏ மூக்கம்மா, நாளைக்கு காலையில நம்ம வயக்காட்டுல கதிரை இருக்க போறோம். வேலைக்கு 7-8 ஆளை கூட்டிக்கிட்டு நீ காட்டுக்கு வந்துரு. வாரவங்களுக்கு 2 கொத்து அளந்து போடுவாங்கன்னு சொல்லிருப்பாங்க. 2 கொத்து அளந்து போடுவாங்கன்னா 2 இருக்கு பாருங்க இந்த மரக்கா, இதை விட பெரிய மரக்கா, அத வச்சு 2 மரக்கா அளந்து போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது 2 கிலோ சேரும். கடலை எடுத்தா கடலை, நெல்லுனா நெல்லு, எள்ளுனா எள்ளு. அப்போ இப்படி எல்லாம் ஆள் கூப்பிட்டுட்டு வேலை பார்த்து முடிச்சிட்டு சாயங்காலம் அவங்கவங்க கூலிய வரிசையில பெட்டியில நின்று வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, அப்ப வந்து காசு பழக்கம் கம்மி, துட்டு பழக்கம் கம்மி, அதனால பூமியில விளையக்கூடிய பொருளை அது கொடுத்தாங்க. அப்ப உள்ள நவதானியத்தை பாத்தீங்கன்னா கம்பு, சோளம், ஆமா, குருதவலி, கேழ்வரகு, சாமி, குதிரவலியா. அப்ப வேலை பார்த்து முடிச்சிட்டு சாயங்காலம் அவங்கவங்க பெட்டியில அளந்து வாங்கினாங்கன்னா இந்த வீட்டுக்கார ஐயா அழகா நின்னு அளந்து போட்டுக்கிட்டு இருப்பாரு. அம்மா அங்க இருந்து வருவா, நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும்னு சொல்லி ஐயாவை கூப்பிடுவா. ஏயா காலையில வந்து இன்னும் வேலை பார்த்திருக்காள, இந்த சின்ன மரக்கா வச்சு இவருக்கு அளந்து போட்டா காணுமா? வீட்டுக்குள்ள பெரிய மரக்கா வச்சிருக்கேன், அதை தூக்கிட்டு வரும்பா. நம்ம பொண்டாட்டிக்கு நல்ல மனசு முழுக்கு அப்படின்னு சின்ன மரக்காவை வீட்டுல வச்சுட்டு பெரிய மரக்காவை தூக்கிட்டு வந்து அந்த ஐயா நெல்ல கோதுவாரு. அவர் நெல்ல கோதத்தான் செஞ்சிருப்பாரு, பாதி நெல்லு கீழோடி ஒளிவிரும். அதான் ஓட்ட நாளி. அந்த ஐயாவுக்கு தெரியாது, இந்த அம்மாவுக்கு தான் அந்த தெரியும் பாத்துக்கோ. இந்த ஐயா நல்ல மனுஷன் அளந்து போடுவாரு. அவர் வேலையை எடுத்து இந்த அம்மா கள்ளத்தனமா ஓட்ட நாளியை கொண்டு அளந்து போடுவாளாம். அது ஒரு பாவம் தானே. வேலை பார்த்தவர்களுக்கு சரியான கூலியை கொடுக்கணும். யாவரும் தொழிலாளியினுடைய வயத்துல என்னைக்குமே அடிக்க கூடாது. அப்படி அடிச்சா அந்த துட்டு நிக்காது. பிறகு நம்ம ஆஸ்பத்திரியில தான் கொண்டு போடணும். வேலை பார்த்தவர்களுக்கு நம்ம நல்ல சரியான கூலியை கொடுக்கணும். கூலிக்கு தகுந்தபடி நல்லா குறுக்க வளைச்சு நெளிச்சு வேர்வை சொட்ட வேலையும் பார்க்கணும். சும்மா மேல நிமித்துக்கிட்டு அலைய கூடாது. படுக்க நான் நிமிர்த்தேன். நான் படிக்கிறேன். தோட்டத்துக்காரன் இடைஞ்சப்படுத்த கூடாது. ஆமா, பரவே புண்ணியவா நம்மள வேலைக்கு கூப்பிடுவான். புண்ணியவா அவன கையெடுத்து 2 கையெடுத்து கும்பிட்டுட்டு வேலையை பார்த்துட்டு ஐயா 10 ரூபா காணல, கூட 10 ரூபா கொடுங்க ஐயான்னா அவர் கொடுக்க போறாரு. அன்புக்கு தான் அடிமையை தவிர யாருக்கும் அதிகாரத்துக்கு அடிமை கிடையாது. பாருங்க, அதாவது கூலிக்காரருடைய சம்பளத்தை எடுக்கலாம், எடுக்க கூடாதுன்னு சொல்லல. ஆமா, ஒரு கரெக்டான சம்பளம். ஆமா, குடத்துக்காரருக்கு இவ்வளவு சம்பளம். ஆமா, சாயண்டுக்காரருக்கு இவ்வளவு சம்பளம். சம்பளம், உடுக்காருக்கு இவ்வளவு சம்பளம். சம்பளம், தாளத்துக்காரருக்கு இவ்வளவு சம்பளம். சம்பளம், கட்டக்காரருக்கு இவ்வளவு சம்பளம். அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சு அந்த சம்பளத்தை கொடுத்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. சும்மா ஏகமா என்ன மாதிரி சும்மா இருக்கவருக்கு ஒழுங்கா கொடுக்க கூடாது. சரி, ஆமா. அப்போ உனக்கு இப்ப எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு கேட்கேன். நான் இல்ல அதுக்கு சொல்றேன். நான் என்ன சொன்னோம்னா உழைக்கவங்களுக்கு அப்ப நீ சொன்னதை எடுத்துட்டு கொடுப்போம். எடுத்துக்கோ.
அப்ப வேலை பார்க்கிறவர்களுக்கு சரியான கூலியை கொடுக்கணும். சரி. அப்ப இந்த அம்மா ஓட்ட நாடி மரக்கா கொண்டு அளந்தது ஒரு பாவம் தானே. அதைத்தான் நாகக்கண்ணி சொன்னா, ஓட்ட நாடி மரக்கா கொண்டு ஓட்ட அளந்த தோசை உண்டா உங்க தேவி நாகக்கண்ணி, இதனால இதுவரை என்ன பாவம் செய்து ஏண்டும் பிள்ளை நமக்கு நாகக்கண்ணி வெண்கொடியா அலறுவாளா புலம்புவாளா. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துகிட்டு நாளை செவத்துக்குள்ள என் கவலையை வச்சுக்கிட்டு நான் கண்ணீரை வடிக்கேன். என்ன நீ உன் கவலையை சொல்லி அழுவுத? சரி, பெண்ணா பிறந்தவா கட்டிய கணவன்ட்டு சொல்லி அழுவுத பிள்ளை இல்லைன்னு. நான் ஆனா பிறந்த ஆம்பளை. சரி, அதிகாலை 5 மணிக்கு எந்திரிச்சு அண்ணாச்சி கடையில போய் டீயை குடிச்சு 1க்கு 2 டீயை குடிச்சிட்டு 2 டீ குடிச்சியா? அந்த அண்ணாச்சி தான் இவ்வளவு தண்ணி உன் கட்டையில கவலை இருந்தா 2 டீ குடிப்பியாயா? ஏதோ டீ கட்டை இவ்வளவு தண்ணி தான் கிளாஸ். கவலைப்பட்டு 2 டீ குடிச்சாரா? அவன் 2 டீயை குடிச்சிட்டு அங்கன பக்கத்துல டீ குடிச்சிட்டு இருக்கிற ஆளுக்க கிட்ட, அண்ணாச்சி என்ன எனக்கு பிள்ளை இல்ல, சரி எனக்கு குழந்தை இல்ல அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா என்ன செய்வான்? காரி மூஞ்சில துப்பிடுவான். காரி மூஞ்சில துப்புவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் சுத்தி இருக்கவங்க 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. என்ன பேசுவான்? ஒருவன் சொல்லுவான், ஏல நீலாம் ஒரு ஆம்பளையா? கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கால? கிடையாது. கிடையாது. ஏல பவன் கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆகுது. மூத்தவளுக்கு பிள்ளை இல்லைன்னா அவளை டைவர்ஸ் பண்ணுடா. அவ தங்கச்சி இருக்கா பாத்தியா உன் குழந்தையா? அவளை கூட்டிக்கிட்டு வாடா, அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு பாப்போம். இப்படி சொல்லுடா, இந்த யோசனை சொல்லாம தான் நான் இருந்தேன். உன்ன மாதிரி இருந்தா ஆடு விளக்க முடே. விளங்காதடி. இன்னைக்கு தான் அறிவு கேட்ட திறந்திருக்க. நல்லா திறந்த அப்படின்னு கை தட்டுவான். அப்போ குடும்பத்தில் நல்லா இருக்க குடும்பத்திலயும் நல்லா கும்மி அடிச்சிட்டு போயிருவாங்க. கும்மி அடிச்சு போயிரும் பரவே. அதனால நானா பிறந்த ஆம்பளை எதையும் சொல்ல முடியுமா அம்மா? முடியாது முடியாது. அப்படி என்றா ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை சொல்லும் போது அந்த நாகக்கன்னியாகப்பட்டவா அதனால அந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் பிள்ளை இல்ல கவலையது கவலை கொண்டல்லவோ மகளை இல்ல கவலையது மனக்கவலை கொண்டல்லவோ நாகராஜ இடம் அது எந்தரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயானா தந்தரத்து பெண்கள் எல்லாம் தாளப்புள்ள சூலியா பக்கத்து வீட்டுக்கார் 10 பிள்ளை வச்செடுத்து அடுத்த வீட்டுக்காரியா 6 பிள்ளை வச்செடு குடிக்க கஞ்சி இல்லாத பிள்ளை வச்செடுத்தா கைய நொண்டி கால நொண்டி கைய நொண்டி கால நொண்டி கணக்கு பார்த்தா
அவ வீட்டுல படுத்து தூங்கிறதுக்கு நல்ல பாய் கிடையாது. அவளுக்கு 10 பிள்ளை இருக்கு. ஆண்டவன் எல்லா செல்வத்தையும் எனக்கு கொடுத்துட்டு பிள்ளை இல்லாத செல்வத்தை எனக்கு ஒரு குறையா வச்சுட்டாரு அப்படின்னு நாகக்கண்ணி கவலைப்பட்டா. அப்ப நாகராஜன் சொன்னார், ஏ நாகக்கண்ணி, காலம் பூரா பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு என்ன தூங்க விட மாட்டுக்க. அதனால நான் ஒரு யோசனை சொல்லுதேன், கேக்கியா? இனிமே நம்ம பிள்ளை இல்லைன்னு சொல்லி கவலைப்படாம காசை கொடுத்து 10 ரூபாய்க்கு ஒரு பிள்ளைய வாங்கி நம்ம வளர்த்துட்டா என்ன? ஏ மன்னா, நம்ம எத்தனைதான் காசை கொடுத்து பிள்ளை வாங்கி வளர்த்தாலும் அந்த பிள்ளை நம்ம பெத்த பிள்ளைக்கு ஈடாகுமா ஐயா? அதை அப்படியே நாமல் வாங்கி வளர்த்தாலும் என்ன ஆகும் தெரியுமா? தெத்தே கோரே பிள்ளை, தெத்தே கோரே பிள்ளை, பிள்ளை வாங்கி தெருவதிலே கொண்டு விட்டோம், தெருவதுதான் நிறைந்திடுமோ, தெரிந்த சனம் நம்மை மதிப்பார். பணத்து கோரே பிள்ளை, பிள்ளை வாங்கி பந்தலிலே கொண்டு விட்டோம், பந்தலது நிறைந்திடுமோ, பார்த்த சனம் நம்மை மதிப்பார். காசு கோரே பிள்ளை, பிள்ளை வாங்கி கடை தெருவில் கொண்டு விட்டோம், கடை தெருவும் நிறைந்திடும், கண்ட சனம் நம்மை மதிப்பார். மன்னவா ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும், ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அது ஊரா வீட்டு பிள்ளைதான். நம்ம பாசத்தோடு வளர்த்தாலும் பாதியிலே வந்த பிள்ளை. ஏ எங்கனவா நாகராஜா, காசை கொடுத்து நாம பிள்ளை வாங்கி கடை தெருவிலே கைவிடித்து போனோமானா அந்த கடை தெருவு தான் நிறைய போகுதா? கண்ட சனந்தான் நம்மள மதிப்பாங்களா? நம்ம பணம் கொடுத்து ஒரு பிள்ளைய வாங்கி வளர்த்தா அந்த பிள்ளை சிறு பிள்ளையில ஏதாவது ஒரு தவறு பண்ணுதுன்னு வைங்களேன், மறுபடி அந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்காக நம்ம கைய ஓங்குனா இல்ல ஒரு சத்தம் போட்டா அந்த பிள்ளை அப்ப விவரமான பிள்ளை கேட்பாங்களா? நல்ல பிள்ளையா இருந்தா நம்மள வளர்த்தாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்கும். உன்ன மாதிரி அகம் பிடிச்ச பிள்ளைனா என்ன செய்யும் தெரியுமா? இதெல்லாம் ஒரு அப்பனா, இதெல்லாம் ஒரு அம்மாவா? வயத்துல நீ இந்த பெத்தி எடுத்திருந்தா என்ன அடிக்க நீ கைய வாங்குவியா அப்படின்னு கேட்கும். அதனால அந்த நாகக்கண்ணி காசை கொடுத்து நாம பிள்ளை வாங்கி வளர்த்தால் நமக்கு எந்த பயனும் இல்லை மன்னா. அப்படி என்று சொல்லி அந்த நாகக்கண்ணியாகப்பட்டவா தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி என்பார்கள். தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவின்னா நம்ம பெற்றெடுத்த பிள்ளை. கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.